கிருஷ்ணா. சொல்லுங்கம்மா. ஏப்பா, காலையிலே தரகர் வந்துட்டு போனாரு. அம்மா, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குமா, நான் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன். என்னப்பா கிருஷ்ணா, நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? கல்யாண விஷயத்த பேசினாலே எதையாச்சும் ஒன்று சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நகர தான் பாக்குற. உன்கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். நான் சொல்ல வரத முழுசா கேளு. சரி சொல்லுங்கம்மா, இப்போ என்ன? இந்த பாருப்பா கிருஷ்ணா, தரகர் இன்னைக்கு நிறைய போட்டோஸ் கொண்டு வந்தாரு. அதுல எனக்கு ஒரு பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த பொண்ணு தான் நம்ம வீட்டு மருமகா. அந்த பொண்ணை தான் நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு இருக்கேன். அம்மா, நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லிட்டேன், எனக்கு மேரேஜில் சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்லை. நீங்க அப்படியே பொண்ணு பார்க்கறதா இருந்தா பாருங்க, அது உங்களோட விருப்பம். ஆனா நான் யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். இப்படி சொன்னா என்ன பார்த்தோம்? பொண்ணு பார்க்கறதா இருந்தா பாருங்கன்னு சொல்றேன். ஆனா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னா என்ன பார்த்தோம்? அப்ப நானா கல்யாணம் பண்ணிக்கணும்? அம்மா, அது உங்களோட விருப்பம். எனக்கு எந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் வேண்டாம். இந்த பாருப்பா கிருஷ்ணா, இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் இப்படி பேசிட்டே இருப்ப? அதெல்லாம் சரி வராது. எனக்கு இந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்ல, அந்த பொண்ணு நல்ல வசதியும் கூட. வீட்டுக்கு ஒரே ஒரு பொண்ணு. சென்னையில மட்டுமே 5 வீடு இருக்குதான். ஊர்ல எல்லாம் அவ்வளவு சொத்து பத்து இருக்குதான். பேசாம அந்த பொண்ணையே நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நீ அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். அம்மா, நான் சொல்றதை நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டீங்களா? எனக்கு கல்யாணத்துல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா கிருஷ்ணா. அந்த பொண்ணு வீட்ல நான் பேச சொல்லிட்டேன். தரகர் பேசிட்டு என்ன ஏதுன்னு இன்னும் 2 நாள்ல கேட்டுட்டு சொல்லிடுவாரு. அந்த பொண்ணு வீட்ல சம்மதம்னா நானும் பேசி முடிச்சிடலாம் தான் இருக்கேன். பொண்ணோட போட்டோ உன்னோட ரூம்ல வச்சிருக்கேன், போய் பாரு. நான் எந்த போட்டோவும் பார்க்க மாட்டேன், யாரையும் கல்யாணம் பண்ணிக்கவும் மாட்டேன். நீ இப்படியே பேசிட்டே இருந்தா என்னப்பா கிருஷ்ணா அர்த்தம்? அம்மா, நான் கடைசியா சொல்றேன், எனக்கு கல்யாணத்துல இன்ட்ரெஸ்ட் இல்லை. நீங்க எத்தனை பொண்ணு பார்த்தாலும் நான் கல்யாணம் பண்ண மாட்டேன். அந்த பொண்ணு போட்டோவை நீங்களே ரூம்ல இருந்து எடுத்துருங்க. நான் யாரோட போட்டோவையும் பார்க்க விரும்பல. சக்க, நான் இதைத்தானே எதிர்பார்த்தேன். அப்படி சொல்லு கிருஷ்ணா. இவளுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா இவ அங்க இங்கன்னு வெளியே பொண்ணு தேடுவா. வீட்டுல ஏன் பொண்ணுங்க ரெண்டு இவளுக்கு கண்ணுக்கு தெரியல, வெளியே வா பொண்ணு தேடுற. அப்படி சொல்லு. என்னப்பா கிருஷ்ணா, இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் இப்படியே சொல்லிட்டு இருக்க போற? இந்த அம்மாவை பத்தி நீ கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டல்ல? என் பையன், எனக்கு ஆசை இருக்காதா என் பையனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும்னு? அம்மா சொன்னா புரிஞ்சுக்கோங்க, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் கிளம்புறேன். கிருஷ்ணா, உனக்கு என்னப்பா பிரச்சனை? அம்மா, நான் அப்புறம் பேசுறேன். ஏ மீனாட்சி, உனக்கு இதெல்லாம் தேவைதாண்டி. இதுக்கப்புறமாச்சும் வெளியே பொண்ணு தேடுற வேலையை நிப்பாட்டு. ஒரு வழியா நம்ம நினைச்சது நடந்துட்டு. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி எப்படியாச்சும் பிரீத்திக்கும் கிருஷ்ணனுக்கும் கல்யாணத்தை முடிச்சிடணும். இந்த மீனாட்சி மண்டையை எப்படியாச்சும் கழுவணும். கடவுளே, என்ன இந்த பையன் இப்படி புரிஞ்சுக்காம பேசிட்டு போறான்? ஐயோ, இவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும்னு எனக்கு ஆசை வராதா? எத்தனையோ பொண்ணுங்களை பார்த்துட்டு இவனுக்கு கல்யாணமே வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கான். இவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியலையே. கடவுளே, இவனுக்கு ஒரு நல்ல புத்தியை கொடு. சீக்கிரம் கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டின்னு வாழுவான்னு பார்த்தா இப்படி ஒண்டி கட்டையாவே இருந்துருவான் போலயே. இவனுக்கு இப்படியே விட்டா சரி வராது. இவனுக்கு எப்படியாச்சும் வற்புறுத்தியாச்சும் இவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சே ஆகணும். ஏங்க, நம்ம நினைச்ச மாதிரி அந்த கிருஷ்ணன் கல்யாணமே எனக்கு வேண்டாம், கல்யாணத்துல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. என்ன சுந்தரி சொல்ற? ஆமாங்க, உங்க தங்கச்சி அவ்வளவு தீவிரமா பொண்ணு தேடி எப்படியாச்சும் கிருஷ்ணனுக்கு கல்யாணத்தை முடிச்சிடணும்னு பார்த்தா, ஆனா நல்ல போடு, கிருஷ்ணன் கல்யாணமே வேண்டான்ட்டான். சுந்தரி, அவன் கல்யாணமே வேண்டாம்னு சொல்றானே, அப்போ நம்ம பொண்ணு பிரீத்தியை மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எப்படி சம்மதிப்பான்? இங்க கிருஷ்ணன் சம்மதிக்கணும்னு அவசியம் இல்ல. முதல்ல இந்த மீனாட்சி மனசை மாத்தணும். அவன் மனசை மாத்திட்டோம்னா அதுக்கப்புறம் ஈஸியா கிருஷ்ணனுக்கும் பிரீத்திக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். எப்படிமா சுந்தரி நீ எல்லாம் சொல்றான்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஏங்க, ஒன்னும் இல்ல. இப்ப நம்ம குடும்ப ஜோசியர் இருக்காருல்ல, அதான் அவருக்கு போனை போட்டு நான் சொல்றத அப்படியே சொல்லுங்க. சுந்தரி, இது கரெக்டா வருமா? ஏங்க, நான் சொன்னதை நீங்க அப்படியே ஜோசியர்கிட்ட ஃபோன் போட்டு சொல்லிருங்க. மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அந்த மீனாட்சியை எப்படியாச்சும் ஜோசியர்கிட்ட கூப்பிட்டு போயிடுறேன். அதுக்கப்புறம் நீங்க சொன்னதை அவர் மட்டும் கரெக்டாக பேசிட்டாருன்னா நம்ம நினைச்ச மாதிரியே பிரீத்திக்கும் கிருஷ்ணனுக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம். சரிமா சுந்தரி, நான் இப்பவே போய் ஜோசியர்கிட்ட ஃபோன் போட்டு பேசுறேன். நீ எப்படியாச்சும் மீனாட்சியை ஜோசியர்கிட்ட கூப்பிட்டு போயிரு. சரிங்க. சூர்யா சார். வெண்ணிலா, சாரி வெண்ணிலா, நான் தான் உன்னை கூப்பிட்டேன். காஃபி கொண்டு வர சொல்லலான்னு தான் கூப்பிட்டேன். ஆனால் என்னால் சரக்கடிக்காமல் இருக்க முடியல வெண்ணிலா. சரி, அதை டைவர்ட் பண்ணுறதுக்காக தான் சரி காஃபியாச்சும் குடிக்கலான்னு பார்த்தேன். ஆனால் என்னால் முடியல. என்ன சார், நீங்கள் கொஞ்சமாச்சும் குடிக்காமல் இருக்க ட்ரை பண்ணலாம்ல? இல்லை வெண்ணிலா, நானும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனால் ஃபஸ்ட்டுக்கெல்லாம் இப்போ பரவாயில்ல வெண்ணிலா. நான் இப்போலாம் நைட்டெலாம் குடிக்கிறதே இல்லை. ஆனால் பகலில் என்னால் சுத்தமாக குடிக்காமல் இருக்க முடியல. பகலில் எப்போவுமே 5 பேர் 4 குவார்ட்டர் குடிச்சிருவேன். இன்னைக்கு பரவாயில்ல வெண்ணிலா, இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு போக போக கம்மி பண்ணிடுவேன்னு தான் நினைக்கிறேன். என்ன சார் சொல்றீங்க? உண்மையாவே வா? இப்போ எல்லாமே கம்மி பண்ணிட்டீங்களா? ஆமாம் வெண்ணிலா,
கம்மி பண்ணிட்டேன்னு சொல்றதை விட கம்மி பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஓரளவு கம்மி பண்ணிடுவேன். சூப்பர் சார். ஐயாக்கும் அம்மாக்கும் தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நீங்களும் எவ்வளோ நாள் தான் சார் இப்படியே குடிச்சிட்டு இப்படியே இருப்பீங்க? நீங்களும் பழைய மாதிரி ஆகணும்ல. கண்டிப்பாக நீங்கள் மாறிடுவீங்க. அதெல்லாம் எனக்கு தெரியல வெண்ணிலா. ஆனா நான் ட்ரை பண்றேன் வெண்ணிலா, கண்டிப்பா. சார், நான் வேணா ஒரு ஃப்ளாஸ்கில் உங்களுக்கு ஃபுல்லாக காஃபி போட்டு வச்சிடவா? உங்களுக்கு எப்போல்லாம் குடிக்கணும்னு தோணுதோ அந்த டைமில் நீங்கள் காஃபி எடுத்து குடிங்க சார். அப்போனா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும்ல. வெண்ணிலா, இது கூட நல்ல ஐடியாவா தான் இருக்கு. சரி, நீ நாளையில இருந்து ஃப்ளாஸ்க்ல காஃபி போட்டு வை. நான் முடிஞ்ச வரை ட்ரை பண்றேன். ஏன் சார் நாளையில இருந்தே வைக்கணும்? நான் இன்னில இருந்தே வச்சிடுறேன். ஒரு ஃப்ளாஸ்க் ஃபுல்லா டீ போட்டு வச்சிடுறேன், இன்னொரு ஃப்ளாஸ்க் ஃபுல்லாவே காஃபி போட்டு வச்சிடுறேன். நீங்க மாத்தி மாத்தி எதுனாலும் குடிச்சுக்கோங்க. ஆனா இதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க சார். ஆ கண்டிப்பா வெண்ணிலா. சரி சார், நான் அப்போ காஃபி டீ எல்லாம் போட்டு ஃப்ளாஸ்க்ல வச்சு எடுத்துட்டு வரேன். வெண்ணிலா, உனக்கு எதுவும் வேலை இருக்கா என்ன? இல்ல சார், வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. அப்படியா? அப்ப கொஞ்ச நேரம் இங்கே இருறேன். சார் வெண்ணிலா ப்ளீஸ், எனக்கு உன்கிட்ட பேசிட்டு இருந்தா டக்குன்னு நேரம் போயிடுது, அப்புறம் குடிக்கணும்னு தோண மாட்டேங்குது. அதனால தான். வேற யாரும் இந்த வீட்டில் எனக்கு பேசுகிற அளவுக்கு செட் ஆகலை. ப்ளீஸ் எதுவும் தப்பாக நினச்சிக்காத. இல்ல சார், இதுல தப்பா நினைக்கிறதுக்கு எதுவும் இல்ல. வெண்ணிலா, நீ என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு தெரியுது. யாராச்சும் ஏதாச்சும் சொல்லுவாங்க, தப்பாக பேசுவாங்கன்னு தானே யோசிக்கிற. அதெல்லாம் நீ யோசிக்காத வெண்ணிலா. இப்போதைக்கு இந்த வீட்டிலன்னு இருக்கிற ஒரு நல்ல ஃப்ரெண்டு எனக்கு நீ மட்டும்தான். ஓகே சார். சார், ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வெயிட் பண்றீங்களா? நான் உங்களுக்கு டீ காஃபி எல்லாமே போட்டு எடுத்துட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் நான் இங்க இருக்கிறேன். வெண்ணிலா, இப்போ அர்ஜென்ட்லாம் இல்லை, நீ பொறுமையாக கூட எடுத்துட்டு கொண்டு வந்து வை. அப்படியா? சரிங்க சார். சரி, ஏன் நின்றுட்டே இருக்க? உட்காரு. அப்புறம் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். உன் தம்பி எப்படி இருக்கான்? நல்லா படிக்கிறானா? ஆ அவன் நல்லா படிக்கிறான் சார். சுந்தரையா தானே ஃபீஸ் எல்லாம் கட்டிட்டு இருக்காங்க, அதனால கரெக்டாக காலேஜ் போய் நல்லா படிக்கிறான் சார். சரி வெண்ணிலா. மீனாட்சி, கிருஷ்ணன்கிட்ட பொண்ணு ஃபோட்டோவை காமிச்சியா? கிருஷ்ணனுக்கு பொண்ணு பிடிச்சிருக்கா? அட போங்க நீ, அதான் எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நானே தலையை பிச்சுட்டு இருக்கேன். ஐயோ, ஏன் தான் அந்த கிருஷ்ணன் இப்படிலாம் பண்றான்னு தெரியல. அந்த பொண்ணு போட்டோ கூட பார்க்க மாட்டேங்கிறான். நீ கல்யாணம் வேண்டாம் கல்யாணம் வேண்டாம் கல்யாணம் வேண்டாங்கிறான். என்ன பண்றதுன்னே தெரியல. இவனுக்கு நான் எத்தனை பொண்ணு பார்ப்பேன். இந்த பொண்ணு அழகா இருக்கு, சொத்தும் ஏகப்பட்ட சொத்தும் இருக்கு. நம்ம வசதிக்கு ஏத்தாப்புலயும் இருக்கு. பார்த்து பேசி முடிக்கலான்னு பார்த்தா இவன் ஒத்து வர மாட்டேங்கானே. என்ன மீனாட்சி சொல்ற? ஐயோ ஆமா, நீ எந்த பொண்ணை பார்த்தாலும் கல்யாணம் வேண்டாம் 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 தான் சொல்லிட்டு இருக்கான். ஏன் தான் இப்படி சொல்றானோ தெரியல. ஏன் இந்த கிருஷ்ணன் இப்படி இருக்கான்? 29 வயசு ஆயிட்டு வேற 35 வயசுல கல்யாணம் பண்ணுவான். கூடிய சீக்கிரம் இப்ப கல்யாணத்தை பண்ணாதானே வேற பொண்டாட்டி பிள்ளைங்கன்னு நிம்மதியா வாழ முடியும். ஆமா, நீ நான் சொன்னா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறான். இந்த கிருஷ்ணன் ஏன் இப்படி பண்றான்னு தெரியல. மீனாட்சி, நம்ம வேணா நாளைக்கு போய் ஜோசியரை பார்த்துட்டு வருவோமா? கிருஷ்ணன் ஜாதகத்தை கொடுத்து என்ன எதுன்னு பாப்போமா? ஏன் இந்த பையன் கல்யாணம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்றான்னு ஜோசியர்கிட்ட கேட்டா கொஞ்சம் தெரியும்ல. ஜோசியர்கிட்டயா? ஆமா மீனாட்சி, நான் நாளைக்கு ஜோசியரை பார்க்க போறேன். பிரீத்திக்கும் ஒரு வரணும் ஒழுங்கா அமைய மாட்டேங்குது. சரி, அதான் ஜாதகத்தை கொண்டு போய் பார்க்கலான்னு பார்த்தேன். அதான் இப்போ கிருஷ்ணன் இப்படி சொல்றாங்க. சரி, அதான் நீயும் பார்த்தா கொஞ்சம் என்ன எதுன்னு பார்த்து ஜோசியர் சொல்லுவார்ல, அதான் கூப்பிடுறேன். அப்படியா நீ? அதுவும் கரெக்டு தான். நீ நாளைக்கு போறீங்களோ? ஆமா மீனாட்சி, எனக்கும் பிரீத்திக்கும் ஒரு நல்ல வரன் தேடணும்ல. எந்த பையனும் செட் ஆக மாட்டேங்க, அதனால நானும் பார்க்கணும் தான் நினைச்சிருக்கேன். நாளைக்கு அதான் காலையில போயிட்டு வந்துடலான்னு பார்த்தேன். அண்ணி, அப்போ நானும் வரேன். நானும் கிருஷ்ணன் ஜாதகத்தை கொண்டு வரேன், என்ன எதுன்னு பார்ப்போம். மீனாட்சி, காலையிலே கிளம்பிடுவோம் சரியா? அந்த ஜோசியர் சொன்னா அப்படியே எல்லாம் நடக்கும். சரிங்க நீ. என்ன மச்சான், மணி 10 ஆகுது, இங்க வந்து நிக்கிற? தூங்க போலையா? ஏன்டா கேட்க மாட்ட? ஏன் கேட்க மாட்ட? இதுவும் கேப்ப, இதுக்கு மேலையும் கேப்படா. டேய், அப்படியே என்னடா தப்பா கேட்டுட்டேன்? மணி 10 ஆகுது, என்ன தூங்க போலையான்னு தானே கேட்டேன். எதுக்கு? அதான் என் ரூம்ல ஒரு விஷ பாம்பு இருக்கே. நைட்டோட நைட்டா என்ன கொலை பண்ணலான்னு அவ பிளான் போட்டுட்டு இருக்கோம். அவளை நம்பி நான் அந்த ரூம்ல தூங்கணுமா? டேய், என்னடா மச்சான் சொல்ற? அப்ப சிஸ்டருக்கு பயந்து தான் நீ அங்க தூங்காம இங்க வந்திருக்க, அப்படிதானே? டேய், என்னடா நீ என்ன நக்கல் பண்றியா என்ன? இல்லடா மச்சான், நீ தானடா சொன்ன அங்க இருந்தா அம்மிகளை தூக்கி மண்டையில போட்டுருவாங்கன்னு தான் இங்க வந்தேன்னு. அதான் சிஸ்டருக்கு பயந்து வந்தியோன்னு கேட்டேன்டா. டேய், சும்மா வெறுப்பேத்தாத பாத்துக்க. நீ சரியில்லடா. நீ எந்நேரமும் அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. பாத்துக்கிறேன்டா உன்ன. டேய், அப்படிலாம் இல்லை மச்சான். சிஸ்டர் சும்மா விளையாட்டுக்கு தானே அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. மற்றபடி அம்மிகள் எல்லாம் உன் மண்டியில் தூக்கி போட மாட்டாங்கடா, கவலையப்படாதடா. இல்ல மச்சான், அந்த குட்டி சாத்தானே அப்படிலாம் நம்ப முடியாது. அவ என் தலையில அம்மிக்கல்ல தூக்கி போட்டாலும் போடுவா. அந்த ரூம் பக்கமே போக மாட்டேனே. நகருடா, எனக்கு வேற தூக்கமா வருது. நேற்று நைட்டு ஃபுல்லா தரையில படுத்து தூக்கமே வரல. இல்ல மச்சான், சிஸ்டர் வேற அங்க தனியா இருப்பாங்களே. என்னடா, அவ தனியா இருந்தா அதுக்கு நான் என்னடா பண்ணணும்? முதல்ல வழிய விடுறான் மச்சான்.
என்னடா என்ன? நான் இப்ப இங்க படுக்கிறது உனக்கு ஏதாவது பிரச்சனையா என்ன? ஐயோ ஏன்டா லூசு மாதிரியே பேசுற? நீங்க வந்து தூங்குனா எனக்கு என்னடா பிரச்சனை? அது ஒன்றும் இல்லை. சரி தூங்குன்னா வந்து தூங்கு. நான் ஏதாச்சும் பேசுனா நீ ஏதாச்சும் ஏடா கூடமாவே பேசிட்டு இருப்ப. பிசாசு பிசாசு. ச்சே, என் ரூமை விட்டே என்ன துரத்திட்டால. பாத்துக்கிறேன் அவளை. அவளுக்கு இருக்கு. கொஞ்சம் நெஞ்சமா பண்ணிட்டு இருக்கா. அவ பேசுற வாய்க்கலாம் வாயிலேயே அவளை குத்தணும். ஆமா, இவர் மட்டும் குறைச்சு தானே வாய் பேசுறாரு. ஏய் என்னடா சொன்ன? சார் மட்டும் இப்ப குறைச்சுதானே வாய் பேசுறீங்கன்னு சொன்னேன், வேற எதுவும் சொல்லல. முதல்ல உன் வாயை உடைக்கணும்டா, அதுக்கப்புறம் அவளை பாத்துக்கிறேன். மச்சான், நான் ஒன்னு சொன்னா நீ கோவப்பட மாட்டியே? சொல்லி தொலை. நீ கேக்குறத பார்த்தாலே தெரியுது எப்படியும் கோவப்படுற மாதிரி தான் ஏதாச்சும் சொல்ல போறேன்னு. சொல்லு சொல்லு. அது இல்ல மச்சான், நீ தெரிஞ்சோ தெரியாமையும் சிஸ்டர் கழுத்துல தாலி கட்டிட்ட. என்னை பொறுத்தவரையில சிஸ்டர் மேல எந்த ஒரு தப்பும் இல்ல. உன் மேலதான் முழுக்க முழுக்க தப்பு. அதனால ஆ, அதனால என்னடா அவளை கூப்பிட்டு வச்சு இப்ப குடும்பம் நடத்த சொல்றியா? இல்ல மச்சான். ஆ, ஆமாடா. ஏய் வீணா என்ன இரிட்டேட் பண்ணிட்டு இருக்காத, மரியாதையா போயிரு. டேய் மச்சான், நான் என்ன சொல்ல வர்றேன்னா, சிஸ்டருக்கு உன் மேல கண்டிப்பா கோவம் இருக்கதாண்டா செய்யும். அந்த கோவத்துல 4 வார்த்தை அதிகமா கூட பேசலாம். ஆனா அதெல்லாம் நான் என்ன பொறுத்து போகணுமா? அவ ஓவரா பேசுவா. அவ பேசுறதெல்லாம் கேட்டுட்டு நான் பொறுத்து பொறுத்து போயிட்டு இருக்கணுமா? ஐயோ கடவுளே, இவன் நான் சொல்ல வர்றதே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறானே. ஆமாடா, என் மேலதான்டா தப்பு. நான் தான் தெரியாம அந்த பிசாசு கழுத்துல தாலியை கட்டி தொலைச்சிட்டேன். அதனால அவ சொல்றது திட்டுறது எல்லாத்தையும் கேட்டுட்டு சகிச்சுட்டு என்ன அவ கூட சேர்ந்து என்ன குடும்பம் நடத்த சொல்றியா? அப்பா சாமி, நீ ஒண்ணுமே பண்ண வேண்டாம்ப்பா. நான் தெரியாம உன்கிட்ட கேட்டு தொலைஞ்சிட்டேன். தூங்குறதுக்கு தானே வந்த, இந்தா போய் தூங்கு. அதானே. நீ கூட என்னையே குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டல. போயும் போயும் நேத்து வந்த அவளுக்காக சப்போர்ட் பண்ணிட்டு நீ என்னையே குறை சொல்றல்ல. அதுக்கு இல்லடா, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படியே சண்டை போட்டுட்டே இருப்பீங்க? என்ன இருந்தாலும் அவங்க தான் உன் பொண்டாட்டி. என்னடா சொன்ன? அந்த பிசாசு என் பொண்டாட்டியா? ஐயோ மச்சான், தெரியாம சொல்லிட்டேன்டா, தெரியாம சொல்லி தொலைச்சிட்டேன். போய் தூங்குடா போ. இனிமேட்டு அந்த குட்டிச்சாத்தானே என் பொண்டாட்டின்னு சொன்ன உன் வாயை தாண்டா உடைப்பேன். நல்லதுக்கே காலம் இல்ல. ஏதாச்சும் நல்லது சொன்னா இவன் வாயை உடைப்பேங்கிறான். ஏப்பா சக்தி. அத்தை. என்னப்பா மணி 10 போகுது, இன்னும் தூங்க போகாம இங்கே இருந்துட்டு இருக்க? ஏய் என்கிட்ட மட்டும் நல்ல வீரவசனம் பேசினல்ல. உங்க அத்தை கேக்குறாங்க, சொல்லு. டேய் வாய மூடுறா. உத வாங்காம போக மாட்டே போலயே. அத்தை, நான் இன்னைக்கு இங்கே தூங்கலான்ட்டு தான் வந்தேன். என்னப்பா சக்தி சொல்ற, இங்க தூங்க போறியா? அதெல்லாம் சரி வராது. அங்க உன் பொண்டாட்டி தனியா இருப்பா, நீ அவளை தனியா விட்டுட்டு இங்க வந்து தூங்குனா? ஐயோ அத்தை, என்னத்த பேசுறீங்க? ஆமாப்பா, இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு, நீ அவளை விட்டுட்டு இங்க வந்து தூங்குனா என்னப்பா அர்த்தம்? ஏய் கேக்குறாங்கல்ல, சொல்லு. என்கிட்ட மட்டும் அடிப்பேன் உதைப்பேன்னு பேசினா என்கிட்ட சொன்ன அதே பதில் எங்கேயும் சொல்றியா? டேய் சும்மாறா. சக்தி ஓண்ட தானப்பா கேக்குறேன். என்னத்த நீங்களும் இப்படி புரிஞ்சுக்காம பேசுறீங்க? நான் என்ன அந்த பிசாசை புடிச்சா கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன்? ஏதோ ஒரு கோவத்துல அவ கழுத்துல தாலியை கட்டி தொலைச்சிட்டேன். அவ என்னடான்னா இங்க வந்து உட்காந்து ஏன் உயிரை வாங்கிட்டு இருக்கா. ப்ளீஸ் அத்த, இன்னைக்காச்சும் நான் இங்க படுத்துக்கிறேனே. இந்த பாருப்பா சக்தி, அதெல்லாம் சரி வராது. நீ ஒழுங்கா உன் ரூம்ல உன் பொண்டாட்டி கூட போய் தூங்கு. அத்தை, அந்த பிசாசை போய் பொண்டாட்டி பொண்டாட்டின்னு சொல்லாதீங்க அத்தை. சக்தி, உனக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் அவ தான் உன் பொண்டாட்டி, சரியா? நீங்க சண்டை போட்டாலும் சரி, இல்ல 2 பேரும் கூடிக்கிட்டாலும் சரி, எல்லாமே அந்த ரூமோட வச்சுக்கோங்க. இங்க வெளியே வந்து அங்க தூங்குறது இங்க தூங்குறது அதெல்லாம் சரி வராது. ஒழுங்கா உன் ரூம்ல போயிட்டு உன் பொண்டாட்டி கூட போய் தூங்கு. என்ன மச்சான் பார்த்துட்டு சும்மா இருக்கு, ஏதாச்சும் சொல்லி புரிய வைடா. இப்ப மட்டும் உனக்கு நான் வேணும்ல. நான் ஏதாச்சும் சொன்னா என்கிட்ட சண்டைக்கு வர்றது. உங்க அத்தை கேக்குறாங்கல்ல, நீ ஏன் எதுனாலும் பேசிக்க. என்ன ஆளை விட்டுருப்பா. ஏய் சமயம் பார்த்து காளையாட வாரி விடுற. நீ சொன்னா புரிஞ்சுக்கடா. அவன் மண்டையில அம்மிகளை தூக்கி போட்டாலும் போட்டுருவாடா. அப்புறம் நாளைக்கு காலையில என்ன உயிரோடவே பார்க்க முடியாது. இந்த பூச்சாண்டிக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். எதுவா இருந்தாலும் நீயாச்சு உன் பொண்டாட்டியாச்சு. ஏய் திரும்ப திரும்ப பொண்டாட்டின்னு சொல்லாதடா. அம்மா, நான் இவன்கிட்ட எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், இவன் கேட்க மாட்டேங்கிறான். படுத்தா இந்த ரூம்ல தான் படுப்பேன்னு சொல்றான். அட பாவி பயலே, இப்படி கோத்து விடுறியடா. சக்தி, அத்தை சொல்றேன்ல, போய் உன்னோட ரூம்ல போய் தூங்கு. என்னத்த இப்படி எல்லாம் பண்றீங்க? ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், இன்னைக்கு ஒரு நாளாச்சும் இங்க தூங்கிக்கிறேனே. ஒரு நாளும் கிடையாது, அரை நாளும் கிடையாது. போ அங்க போய் தூங்கு. டேய் நீயாச்சும் சொல்லுடா. இவன் எங்க சொல்ல போறான்? இவனும் நம்மளை துரத்தி விடுறதுல தான் இருப்பான்.
போங்க மச்சான் போங்க, வந்த வழியே பார்த்து போங்க. பாவி பயலே, பாட்டாடா பாடுற பாட்டு. பாத்துக்கிறேன்டா, போய் தொலைகிறேன். போடா போ, சீக்கிரமா போற வழிய பாடுறா. நீ போறதுக்குள்ள சிஸ்டர் கதவை பூட்டினாலும் பூட்டிடுவாங்க. போ போ. ஆமா, அந்த பிசாசு பூட்டினாலும் பூட்டி தொலைஞ்சிரும். அத்தை, கண்டிப்பா நான் போக தான் செய்யணுமா? கண்டிப்பா நீ அங்கதான் தூங்கணும். போய் தூங்கு, நாளைக்கு காலையில வா. என்னத்த யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. சரி போறேன். ஆவி பையன் மோவ மண்டில அம்மிக்கல்லாம் தூக்கி போடுறேன்னு சொல்றா. இன்னைக்கு நைட்டு எங்க இருந்து தூங்குறது? பயந்து பயந்துலாம் தூங்கணும். ஒருவேளை நான் போறதுக்கு முன்னாடி அம்மிக்கல்லாம் எடுத்து வச்சிருப்பாளோ? முதல்ல ரூமை ஃபுல்லா செக் பண்ணிட்டு தான் தூங்கவே ஆரம்பிக்கணும். மச்சான், உன் நிலைமையை நினைச்சா எனக்கே சிரிப்பா வருதுடா. ஐயோ ஐயோ. போன உடனே பிசாசு பிசாசு சண்டெல்லாம் போட ஆரம்பிக்கும். என்ன பண்றது? போய் தொலைய வேண்டியதுதான். 11 மணி ஆக போது இன்னும் அந்த எருமையை காணோம். எருமை எங்கேயாச்சும் மேய போயிருக்கோம். நமக்கு என்ன வந்துச்சு? பேசாம நம்ம டோரை லாக் பண்ணிட்டு நம்ம நிம்மதியா வந்து தூங்க வேண்டியதுதான். நல்ல வேலை அந்த எருமை இன்னைக்கு வரல. இன்னைக்கு தான் ஜாலியா கொஞ்சம் ஃப்ரீயா தூங்கலாம். என்ன யாரோ கதவு தட்டுறாங்க? ஒருவேளை அந்த எருமை தான் வந்துட்டானோ? ஏய், கதவை திறடி. வந்து தொலைஞ்சிட்டான். சே, கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம்னு பார்த்தா அதுக்குள்ள வந்துட்டான். ஏ பிசாசு, இப்ப கதவை திறக்க போறியா இல்லையாடி? வேணும்னே கதவை மூடிட்டு இருப்பா. பிசாசு பிசாசு. கொஞ்ச நேரம் வெளியே கடை. ஏ குட்டிச்சாத்தான், இப்ப கதவை திறக்க போறியா இல்ல கதவை உடைச்சிட்டு வரட்டுமா? ஏ எருமை மாட, இந்த வரேன். கதவை உடைச்சு தொலைஞ்சிடாத. இவனுக்கு வேற வேலையே இல்லை. ஒண்ணு யாரையாச்சும் அடிக்கணும், இல்லைன்னா எதையாச்சும் போட்டு உடைக்கணும். போரிக்கு பையன். ஏ பிசாசு, எவ்வளவு நேரம்டி கதவை தட்டுறது? கதவை திறக்க உனக்கு இவ்வளவு நேரமா? அட பொறுக்கி பையலே, நீ எங்கேயாச்சும் பொறுக்கிட்டு வருவ. நான் அது வரை உனக்கு கதவை திறந்தே வைக்கணுமா? கதவை பூட்டினா இதுக்கப்புறம் கதவை தட்டுற வேலை வச்சுக்கிடாத. வெளியவே படுத்து தூங்கு. இவ்வளவு திமிரடி, பல்ல உடைச்சிருவேன் உடைச்சி. எருமை மாட, என் பல்ல உடைச்சிருவியா? உன் பல்லு அவ்வளோத்தையும் மொத்தமா உடைச்சு கையில தந்துருவோம் பாத்துக்க. இப்ப எதுக்கடி முதல்ல கதவை பூட்டின? 9 மணிக்குள்ள ரூம்குள்ள வர்றதா இருந்தா வா, இல்லையா வெளியவே படுத்து தூங்கு. கரெக்டா 9 மணிக்கெல்லாம் என்ன கதவை பூட்டிடுவேன். என்னடி உனக்கு அவ்வளவு திமிராயிடுச்சா? ஏன் ரூம்டி, ஏன் ரூம்குள்ள இருந்துகிட்டு எவ்வளவு அதிகாரம் பண்ணிட்டு இருக்க? ஏதோ போனா போதுன்னு உன்னை விட்டு வச்சா ஓவரா பண்ணிட்டு இருக்கியா? ஹலோ, இப்ப இது என்னோட ரூம். 9 மணிக்குள்ள வர்றதா இருந்தா வா, இல்லைன்னா வெளியே படுத்து தூங்கு. இல்ல எங்கன்னா போ, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. எவ்வளவு தைரியம்டி, நீ என்கிட்ட எப்படி எல்லாம் பேசுவ? சொல்றத சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் உன்னோட விருப்பம், அவ்வளவுதான். 9 மணிக்கெல்லாம் இதுக்கப்புறம் கதவை பூட்டிடுவேன். சும்மா இன்னைக்கு ஏதோ பாவம் பார்த்து திறந்து விட்டேன், இல்லைன்னா அந்த வெளியே கடனை விட்டுருப்பேன். என்னது, நீ எனக்கு பாவம் பாக்குறியா? நான் தாண்டி உன்னை பாவம் பார்த்து ஏதோ போனா போதுன்னு விட்டு வச்சிருக்கேன். ஹலோ, யாரும் எனக்கு பாவம் பார்க்க தேவையில்ல, சரியா? நானும் பார்த்துட்டு இருக்கேன். நீ என் விஷயத்துல ரொம்ப உள்ள வர. இது நல்லதுக்கு இல்ல சொல்லிட்டேன். யாரு? நான் உன் விஷயத்துல உள்ள வந்தனா? நீ தான் தேவையில்லாம என் கழுத்துல தாலியை கட்டின. ஐயோ, இந்த பழைய கதையை ஆரம்பிச்சு பிளேடு போடாத. மரியாதையா போயிரு. நான்லாம் எங்கே போக மாட்டேன். உனக்கு பிடிக்கலன்னா நீ வேணா போ, படா. கொழுப்பு கொழுப்பு திமிரு பண்ற வேலை பாத்துக்கிறேன்டி. ஏ எருமை மாட, இப்ப எதுக்கு ஏசி ஆன் பண்ற? என்னடி இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? நான் ஏசி ஆன் பண்ணா உனக்கு என்ன, ஆஃப் பண்ணா உனக்கு என்ன? ஹலோ, எனக்கு குளிருது, அதனால தான் நான் ஏசி ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். ஏசி ஆன் பண்ண கையை உடைச்சிருவேன். என்னது குளிருதா? அவன் இங்க வேகாத வெக்கையில வெந்துட்டு இருக்கான். இவளுக்கு குளிர் அப்படியே முறிச்சு எடுக்கலாம். ஏய், எனக்கு குளிருது, அதனால தான் நான் ஏசி ஆஃப் பண்ணிருக்கேன். நீ தேவையில்லாம ஆன் பண்ணாத. ஏய், எனக்கு புழுங்குதடி, நான் ஆன் பண்ணதான் செய்வேன். நீ ஆன் பண்ணு, நான் அதை ஆஃப் பண்ணி விடுறேன். திமிரு உனக்கு. ஆன் பண்ணிட்டேன்டி, உன்னால முடிஞ்சதை பாத்துக்க. ஏன் எனக்கு ஆஃப் பண்ண தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? அந்த நான் ஆஃப் பண்றேன். ஏய், ஆஃப் பண்ணாத. அப்படிதான் ஆஃப் பண்ணுவேன். பிசாசு பிசாசு, நீ வேணும்னே பண்ணுவியோ? நான் ஆன் பண்றேன்டி. ஏ எருமை மாட, நீ எத்தனை டைம் ஆன் பண்ணாலும் நான் ஆஃப் பண்ணி தான் விடுவேன். எனக்கு குளிருது. குட்டிச்சாத்தான் இந்த சால வடிக்க மூட மாட்ட போலயே. குளிர்துனா போறவே போட்டு தூங்கி தொலைய வேண்டியதானே. அதுக்கு எதுக்கு ஏசி ஆஃப் பண்ற? ஏன் ஏசி இல்லாம ஒரு நாள் கூட தூங்க மாட்டியோ? ஏ பைத்தியக்காரி, எனக்கு வேர்க்குதுடி. மரியாதையா போயிரு பாத்துக்க. உனக்கு வேர்க்குதுன்னா நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு குளிருது, நான் ஏசி ஆஃப் பண்ணதான் செய்வேன். ஏ சொன்னா கேளு, பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு இருக்காத.
யாரு? நான் பைத்தியமா? நீதான்டா பைத்தியம். இப்ப ஏசி ஆஃப் பண்ணு, இல்லைன்னா நடக்கிறது வேற. என்னடி பண்ணுவ? என்ன பண்ணுவ? காலையில சொன்னதுதான். அம்மிக்கல்லு எடுத்து இங்கதான் வச்சிருக்கேன். என்னது அம்மிக்கல்ல எடுத்து வச்சிருக்கியா? இந்த பிசாசு என்ன கொல்லாம விடாது போலயே. என்னது அம்மிக்கல்லுனா பயந்துருவனா என்ன? நீ எதை வேணாலும் எடுத்து வச்சுக்கடி. இந்த எடுத்துட்டு வரேன். அட கடவுளே, இந்த பிசாசு அம்மிக்கல்ல எடுத்துட்டு வந்தாலும் எடுத்துட்டு வந்துரும் போலயே. ஏய் இருடி, ஏன் பிசாசு இந்த ஆஃப் பண்ணி தொலைகிறேன். அப்படி வா வலிக்கு. இந்த பாருடி, ஏதோ அம்மிக்கல்ல எடுத்துட்டு வரேன்னு சொன்னோன்னா பயந்து ஆஃப் பண்ணேன்னு நினைக்காத. குளிர்ல செத்துக்கிட்டு போயிட்டேன்னா கொலப்பழி ஏன் மேல தானே விடும். அதனாலதான். ஓ, கொலப்பலிக்கு பயந்துதான் அப்போ ஏசி ஆஃப் பண்ணிருக்கீங்க. ஆமா, வேற குளிர்ல ஜன்னி கிண்ணி வந்து தொலைஞ்சு அந்த ஒரேடியா போய் தொலைஞ்சிட்டான்னா அப்புறம் ஏன் மேல பழி வந்து தொலையும். அதனாலதான். ஆளும் மூஞ்சும் மண்டையும். ஏ பிசாசு, முதல்ல நவுண்டு போய் தொலை. சும்மா வழியில வந்து நின்னுட்டு பா. இருடா இரு, பாத்துக்கிறேன். நைட்டு எப்படி தூங்குறேன்னு நானும் பாக்குறேன். என்னடி என்ன வாய்க்குள்ள வச்சு முழங்கிட்டு இருக்க? ஏய் என்ன? ஏன் வாய், ஏன் நாக்கு, ஏன் பல்லு? நான் என்ன வேணாலும் பேசுவேன், என்ன வேணாலும் முடங்குவேன். உனக்கு என்ன? இந்த கொழுப்புக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. வாய பாரு, 7 ஊருக்கு அப்படியே கிளி கிளின்னு கிளியுது. ஆமா, இவன் அப்படியே குறைச்சி தானே பேசுறான். ஏய் கொஞ்ச நேரம் தான் ஏசி ஆஃப் பண்ணுவேன். அப்புறம் ஒரு மணி நேரம் கழிச்சு நான் ஏசி ஆன் பண்ணிடுவேன். இப்பவே சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் ஓவரா சீன் போட்டு அப்படியே துள்ளிட்டு இருக்காது. எரும மாட, நீ எப்படி ஏசி ஆன் பண்றன்னு நானும் பாக்குறேன். எவ்வளவு நக்கலா பேசிட்டு போறா பாரு. ச்சே, இதுக்குதான் இந்த ரூம்க்கே வரக்கூடாதுன்னு நினைச்சேன். இதெல்லாம் அத்தை பண்ண வேலை. பேசாம மச்சான் கூட படுத்து தூங்கி இருக்கலாம். இந்த பிசாசு மூஞ்சிலெல்லாம் முழிக்கிறதுக்கு அங்கேயே இருந்திருக்கலாம் நிம்மதியா.